வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது நம்மளுடைய பிஃபார்மசி லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சில இஷ்யூஸ் இருக்கலாம். அதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஹவு டு ஜாயின் பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி இன் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஃப் பாசிபிள், ட்ரைனிங் கம்ப்ளீட்டட் வில் பி கம்ப்ளீட்டட் இன் 20 days சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ கரண்ட் அகாடமிக் இயரில் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போயிட்டுருப்பாங்க. இன்னும் 20 days இல்லை 1 month டைம் இருக்கும். சப்போஸ் நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகி அந்த டேஸ்க்குள்ளே ட்ரைனிங் முடியலை அப்படின்னா எப்படி நாம் ஜாயின் பண்ணுறது, அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை அப்படின்னா நம்மளுடைய டிகிரி கோர்ஸ் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை அவர்கள்ட்ட மெயில் அஃபிஷியலாக நம்ம இமெயிலையோ இல்லை அவங்களோட டெலிஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ இதில் என்ன ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களால இந்த வருஷம் அப்ளை பண்ண முடியாமல் போனால் 1 year வேஸ்ட் ஆகுமே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதற்கு சொல்யூஷன் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு அப்ளிகேஷன் டேட்டு, அந்த ப்ராஸ்பெக்டஸ் எப்போ ரிலீஸ் ஆகுதோ ஸோ அந்த டைமில் இருந்து அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு 1 week டைம் இருக்கும். அந்த 1 week டைமில் இந்த மாதிரி ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆகிற நண்பர்கள் எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி இமெயில் மூலமாக அப்ரோச் பண்ணாங்க. அப்போ டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று, நம்மள்கிட்ட கையில் என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் நம்ம அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அதுபோக ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ட்ரைனிங் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு நம்ம கவுன்சிலிங் முடித்து நம்ம காலேஜ் எப்போ ஜாயின் பண்ணுறோமோ அந்த டைமில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ ப்ராப்பராக நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடச்சிரும். ஸோ இதில் சில விஷயங்கள் நம்ம கேர்ஃபுல்லாக செய்யணும். டிப்ளமா இன் ஃபார்மசி கோர்ஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் இயர் மார்க் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் இயர் மார்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் உங்களுடைய ஹையர் செகண்டரி ஆர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஸ்டேட்மெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸப்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரொவிஷனல், இந்த 3 சர்டிஃபிகேட் மட்டும்தான் கையில் இருக்காது. அதுவும் சப்போஸ் நீங்கள் ட்ரைனிங் முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வர சொல்கிறதுக்கு அவங்க வெயிட்டிங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆகஸ்ட் 28 வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆகஸ்ட் 26லேயே கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சிட்டு அப்படின்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், கீழ்பாக், சென்னை அவர்கள் அஃபிஷியலாக இமெயில் மூலமாக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அதாவது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா கவுன்சிலிங்லாம் அந்த மெரிட் லிஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த ஒரு 2 weeks கேப்பில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இது அஃபிஷியலாக அவங்க அந்த மாதிரி சொல்லலை. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ லாஸ்ட் இயரில் போன அகாடமிக் இயரில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, பிஃபார்மசி செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ், நீங்கள் அந்த நண்பர்கள்ட்ட கேட்டிங்கனாலும் ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ ட்ரைனிங் கம்ப்ளீட் ஆனால் கூட கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறதுக்கு 99% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்மளுடைய அகாடமிக் இயர் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக பாசிபிளாக இந்த வருஷமே ஜாயின் பண்ணுறதுக்கு முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.